C7 நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சது. இந்த கூட்டத்துல பட்ஜெட் பத்தின விவாதம் தான் நடந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லையா. அதையும் தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சர்களை கடுமையா எச்சரித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னென்ன விவாதம் பேசப்பட்டது, முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து அவங்களுக்கு நிர்வாகம் சரியில்லை, அனுபவம் சரியில்லை, தகுதியே இல்லாதவங்களை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு நேரடியா தனிச்சையா எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. அவரை எல்லாருமே வழி நடத்திட்டு வராங்க, ஜான் ஆரோக்கியசாமி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா விஜய் அவர்களுடைய ஆக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுடைய தலைமையில இரண்டாவது அமைச்சரவை கூட்டத்துல முக்கியமா விவாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் மேல நிறையவே அதிருப்தி இருக்காம். அந்த அதிருப்தியை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப தொடர்ந்து கீர்த்தனா அவர்கள் மீது ரீல்ஸ் போடுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி இப்ப ரமேஷ் அவர்கள் மீது பழனி கோவில் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நிலவிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அமைச்சர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வராங்க எதிர்கட்சியினர். அது மட்டும் இல்லாம திமுக ஆபரேஷன்ற பேர்ல 10 அமைச்சர்களை குறி வச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குற மாதிரியான வீடியோக்களை எடுக்கிற பிளானிங்கும் திமுக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்திலேயே அமைச்சர்களும் செய்யற தவறால தாவேகாவுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப முதலமைச்சருக்கு வந்திருக்கு. அதனாலதான் இந்த அமைச்சரவை கூட்டத்துல யாரு என்னன்னு கூட பார்க்காம நேரடியாவே எச்சரிக்கை விட்டுருக்காரு முதலமைச்சர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊழல் யார் பண்ணாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்காராம் முதலமைச்சர். அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது யாருன்னா அமைச்சர் கீர்த்தனா தான். 29 வயசுலயே அவங்க அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு வியப்பு எல்லார் மத்தியிலும் இருந்தது. அதுவும் தொழில்துறை அமைச்சரா இருக்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலும் இருந்தது. ஆனா அமைச்சர் கீர்த்தனாவுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. சில விஷயங்கள்ல தேவையில்லாத வேலைகளை பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கப்படுது. இதனாலதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க துறையை தாண்டி வேற எந்த துறையிலும் ஆய்வு செய்ய வேண்டாம் அப்படின்றத ரொம்பவே கராராவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கீர்த்தனா அவர்கள் சமீபத்துல இந்த ஸ்கூலுக்கு போய் ரீல்ஸ் எடுத்தது எல்லாமே அதிகமா பேசப்பட்டதுனால ஸ்கூல்ல இனிமேல் யாருமே வீடியோ எடுக்க கூடாது அப்படின்றதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துல யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு போட்டி அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஒரு நிகழ்ச்சியில ஜெகதீஸ்வரி அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எதனால என் பேர் ஃபர்ஸ்ட் போடாம அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பேரை போட்டிருக்கீங்க அப்படின்னு கலெக்டர் கிட்டயே பேசின வீடியோலாம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாளே எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனாவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் போட்டோ எடுத்து போட்டிருந்தாலும் 2 பேருக்கும் நடுவுல இப்ப வரைக்கும் ஈகோ இருக்கு அப்படின்றது அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இது டிவிகேக்குள்ளேயே நிறைய சலசலப்பை ஏற்படுத்திட்டு வருது. இதுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காராம். இனிமேல் யாருக்குமே ஈகோ இல்லாம வேலை பாருங்க அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அமைச்சர் ரமேஷ் மேல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல ஒரு நல்ல பேரு அவர்களுக்கு இருந்தது. ஆனா இப்ப சமீப காலமா நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே அதுக்கு மாறான ஒரு பேரை தான் ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொன்னது என்ன, நான் ஊழலும் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யறவங்களை விடவும் மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய அமைச்சர்களே இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாற்றுறது அமைச்சர்களாலே தாவேக தலைவர் விஜய்க்கு ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. இதனாலதான் ரொம்ப கராராவே நேரடியாவே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டி பேசியிருக்காரு அப்படின்றத கோட்டை வட்டாரங்கள் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடைய ஆபரேஷன் லிஸ்ட்ல 10 அமைச்சர்கள் இருக்காங்களாம். அவங்கள குறி வச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குற மாதிரியான வீடியோ எடுத்து அதை தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு வேலைகளை திமுக முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது. இதனாலதான் விஜய் அவர்கள் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன், யார் ஊழல் பண்ணாலும் நான் அவங்களை கண்டிப்பா பதவியை விட்டே தூக்குவேன் அப்படின்றத நேரடியாவே எச்சரித்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல ஜெயலலிதா பாணிய கையில் எடுத்திருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன போதும் இப்படிதான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்களாம்,
உங்களால அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டதாம். ஆனா அவங்களும் இதே மாதிரியான முடிவை தான் எடுத்தாங்களாம். அவங்களுடைய ஆட்சியில யார் தப்பு பண்ணாங்களோ அந்த அமைச்சர் யாராவே இருந்தாலும் பதவி விட்டு தூக்குறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையார். அவங்களுடைய பாணியிலேயே இப்ப முதலமைச்சர் விஜயும் செயல்படுறாரு அப்படின்றத டிவிகே வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர்களுக்கு மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் தெரியுதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா அதிமுகவுல இருந்து பல முக்கிய புள்ளிகள் தாவேக்காவுல இணைஞ்சிட்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்பொழுது இப்படி தொடர்ந்து தாவேக்கா அமைச்சர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுறதுனால அமைச்சரவை மாற்றத்துக்கு கூட விஜய் அவர்கள் தயங்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும், நம்பி ஓட்டு போட்டவங்களை ஏமாத்த கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல விஜய் அவர்கள் இருக்கிறதுனால அமைச்சரவை மாற்றத்துக்கு கூட அவர் யோசிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு புரிதல் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அமைச்சர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமாவது அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா இதுக்கப்புறமாவது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது எப்படி பேச போறாரு, எப்படி பக்குவமா செயல்பட போறாரு அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி மாறப்போகுது அப்படின்றத.